வணக்கம், இது உங்கள் கற்றல் எழுது. இன்றைக்கி இந்த வீடியோவில் கிராமர் சீரீஸில் நெக்ஸ்ட் டாபிக் நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் அட்வர்ப்ஸ். அட்வர்ப்ஸ் அப்படின்னா என்ன? சென்டென்ஸில் வேர்ப்ஸை டிஸ்கிரைப் பண்ணக்கூடிய வேர்ட்ஸ் எல்லாமே நம்ம அட்வர்ப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ அந்த அட்வர்ப்ஸ் ஒரு சென்டென்ஸ்க்கு எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் ஒரு டீட்டெயில்ஸ் கொடுக்கும். இப்போ ஃபர்ஸ்ட் இனிஷியலாக நம்ம அட்வர்ப்ஸில் 3 டைப்ஸ் ஆஃப் அட்வர்ப்ஸ் நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம சொல்லித்தரலாம். அட்வர்ப்ஸ் ஆஃப் மேனர், அட்வர்ப்ஸ் ஆஃப் பிளேஸ், அட்வர்ப்ஸ் ஆஃப் டைம். இந்த 3 தான் இனிஷியலாக நம்ம சொல்லித்தர போகிறோம். இந்த 3மே பார்த்திங்கன்னா இப்போ அட்வர்ப்ஸ் ஆஃப் மேனர் என்ன அப்படின்னா இட் ஆன்சர்ஸ் த கொஸ்டின் ஹவு. அட்வர்ப்ஸ் ஆஃப் டைம் அப்படின்றது இட் ஆன்சர்ஸ் த கொஸ்டின் வென். அட்வர்ப்ஸ் ஆஃப் பிளேஸ் இட் ஆன்சர்ஸ் த கொஸ்டின் வேர். இந்த 3 தான் ஃபர்ஸ்ட் இனிஷியலாக நம்ம சொல்லித்தர போகிறோம். இப்போ இந்த 3த்துக்குமே ஒரு சென்டென்ஸ் எக்ஸாம்பிளோட நம்ம பார்க்கலாம். அட்வர்ப்ஸ் ஆஃப் மேனர் ஒரு சென்டென்ஸ் எடுத்துக்கலாம். நிலா ரைட்ஸ் நீட்லி. இப்போ இந்த சென்டென்ஸில் பார்த்தீங்கன்னா வேர்ப் எது? ரைட்ஸ் அப்படின்றது வேர்ப். இப்போ இந்த வேர்பை டிஸ்கிரைப் பண்ணக்கூடிய வேர்ட் தான் நம்ம அட்வர்ப்ஸ் அப்படின்னு சொல்ல போகிறோம். இப்போ இந்த சென்டென்ஸில் ஹவு நிலா ரைட்ஸ் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அதுக்கு வர ஆன்சர் நீட்லி. அப்போது இந்த சென்டென்ஸில் நீட்லி அப்படின்றது இட் ஆன்சர்ஸ் த கொஸ்டின் ஹவு. அதனால் இந்த சென்டென்ஸில் நீட்லி அப்படின்றது அட்வர்ப். அடுத்தது அட்வர்ப்ஸ் ஆஃப் பிளேஸ். இதுக்கு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் ஷீ வெண்ட் இன்சைட். இதில் நீங்கள் கொஸ்டின் கேட்டு பார்க்கலாம். வெண்ட் அப்படின்றது வேர்ப். இதில் வேர் ஷீ வெண்ட் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அதுக்கு வர ஆன்சர் இன்சைட். இப்போது இன்சைட் அப்படின்ற வேர்ட் வந்து இட் ஆன்சர்ஸ் த கொஸ்டின் வென். நீங்கள் வென் அப்படின்னு கேட்கும்போது அதுதான் ஆன்சராக வருது. அப்போது இந்த சென்டென்ஸில் இன்சைட் அப்படின்றது அட்வர்ப். அடுத்தது அட்வர்ப் ஆஃப் டைம். ராம் சா நிலா டுடே. இந்த சென்டென்ஸில் பாருங்கள், வென் ராம் சா நிலா அப்படின்னு நம்ம கேட்டோம் அப்படின்னா டுடே அப்படின்றது ஆன்சராக வரும். இந்த சென்டென்ஸில் அப்படி டுடே அப்படின்றது இட் ஆன்சர்ஸ் த கொஸ்டின் வென். அதனால் இந்த சென்டென்ஸில் டுடே அப்படின்றது அட்வர்ப். இப்போ குழந்தைங்க பார்த்தீங்கன்னா அட்வர்ப்ஸ் கண்டுபிடிக்கிறது, இப்போ நிறைய பேர் வேர்புக்கு பக்கத்தில் வர வேர்ட் அட்வர்ப் அப்படின்ற மாதிரி படிச்சிருவாங்க. பட் ஆனால் அந்த மாதிரி நீங்கள் சொல்லி தரக்கூடாது. ஏன்னா எல்லா வேர்ட்ஸுமே பக்கத்துலேயே வேர்ப்க்கு பக்கத்துலேயே வரும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. அந்த மாதிரி படிக்கும்போது என்ன ஆகும், அவங்களுக்கு அந்த கான்செப்ட் புரியாமல் சும்மா ஜஸ்ட்டு வேர்ப் ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாங்க இல்லையா? ஆக்ஷன் வேர்ப்ஸ் ஈஸியாக வந்து கண்டுபிடிச்சிருவாங்க. அப்போ அந்த வேர்ப்க்கு பக்கத்தில் இருக்கிற வேர்ட் அட்வர்ப். அதே மாதிரி இப்போ அட்ஜெக்டிவ்க்கு நவுனுக்கு முன்னாடி இல்லை பின்னாடி இருக்கிற வேர்ட்ஸ் அட்ஜெக்டிவ். அந்த மாதிரி நம்ம வந்து சொல்லி தரக்கூடாது. ஏன்னா இந்த இடத்துல கான்செப்டே புரியாமல் பிளைண்டாக அவங்க இப்போ தெரிஞ்சுக்கிறாங்க. அதனால் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி அட்வர்ப்ஸ் கண்டுபிடிக்கணும் அப்படின்றத ஃபர்ஸ்ட் நம்ம சொல்லித்தரணும். இப்போது குழந்தைங்களுக்கு பேசிக்காக நீங்கள் அட்வர்ப் ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த 3 தான் நம்ம சொல்லித்தர போகிறோம். மேனர், பிளேஸ் அண்ட் டைம். ஒரு டைப்புக்குமே நீங்கள் நிறைய எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் எடுத்து அதை அனலைஸ் பண்ணி எப்படி நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்றத நம்ம சொல்லித்தரலாம். இப்போ ஒரு டைப்புக்கும் நீங்கள் வந்து 10 எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் எடுத்துகிட்டு நீங்கள் ஒரு சென்டென்ஸாக நம்ம சொல்லித்தரலாம். இப்போ அட்வர்ப்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒரு சென்டென்ஸ் இருந்தது அப்படின்னா ஃபர்ஸ்ட் அவங்கள வேர்ப் எது அப்படின்றத கண்டுபிடிக்க சொல்லலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வேர்ப் கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறமா ஆஸ்க் கொஸ்டின். எய்தர் இந்த 3த்தில் ஏதாவது ஒரு கொஸ்டின் வரப்போகுது. ஹவு, வேர், வென். இந்த கொஸ்டின்ஸை அவங்கள கேட்டு பார்க்க சொல்லலாம். கேட்டு பார்த்துட்டு அதுக்கு என்ன ஆன்சர் வருதோ அந்த வேர்ட் தான் அட்வர்ப்ஸ் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லித்தரலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சென்டென்ஸ் இதெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக அவங்களுக்கு ரீடிங் நல்லா இருக்கணும். அண்ட் அடுத்தது ரீடிங், அவங்க என்ன ரீட் பண்ணுறாங்களோ ஒரு சிம்பிள் சென்டென்ஸாக இருந்தாலும் அதுக்கு மீனிங் அவங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண தெரியணும். அப்போ தான் அவங்களால அந்த கொஸ்டின் ஃபார்ம் பண்ண முடியும். இப்போ அந்த கொஸ்டின் அவங்களால ஃபார்ம் பண்ண முடியல அப்படின்னா இந்த மெத்தடில் அவங்களுக்கு கஷ்டமாக தான் இருக்கும். அதனால் எப்போயுமே கிராமர் அப்படின்னும் போதே அவங்களுக்கு நல்லா ரீடிங் ஃப்ளூயண்ட்டாக இருக்கணும். அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் லெவல் ஓரளவுக்கு நல்லா புரிஞ்சுக்கிறதுக்கு இருக்கணும். ஸோ நிறைய எக்ஸாம்பிள்ஸ் நீங்கள் எடுத்துக்கலாம். நிறைய சென்டென்சஸ் எவ்வளோக்கு எவ்வளோ அவங்க அனலைஸ் பண்ணி ஒர்க் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு நிறைய புரிய வரும். ஏன்னா நிறைய டைப் ஆஃப் சென்டென்சஸ் பார்க்கும்போது ஓகே இந்த வேர்ட்ஸ் எல்லாம் அட்வர்ப்ஸாக வருது அப்படின்றது புரியும். ஏன்னா ஜென்ரலாக இப்போ பேசிக் சென்டென்சஸில் ஷீ ரைட்ஸ் நீட்லி அப்படின்னும் போது நீட்லி ஈஸியாக அட்வர்ப்ஸ் அப்படின்றத கண்டுபிடிச்சிருவாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ராம் சா நிலா டுடே அப்படின்றதுல பார்த்தீங்கன்னா
saw அப்படின்றது verb, பட் ஆனால் வேர்புக்கு பக்கத்துலேயே அங்கே adverb வராது இல்லையா, end of the sentenceல தான் adverb வரும். அதனால் எப்பயுமே புரிஞ்சு அவங்கள கற்றுக்கிறதுக்கு நம்ம என்கரேஜ் பண்ணணும். இனிஷியலாக நீங்கள் கூட உட்காந்து ஒவ்வொரு சென்டென்ஸ்லையும் நீங்கள் ஒரு 4-5 சென்டென்ஸ்க்கு நீங்கள் மாடல் பண்ணுங்கள். எப்படி இந்த சென்டென்ஸ், ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் இதில் நீங்கள் கேட்கலாம், இதில் எது வேர்ப் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடி, வாட் இஸ் த வேர்ப். அதுக்கப்புறமா நீ கொஷின் கேட்டுப்பார், ஹவு இல்லை வென், வேர், இது 3ல் ஏதாவது ஒரு கொஸ்டின் கேட்டு பார்க்கலாம். ஓகே, அது கேட்டுப்பார், இதுக்கு என்ன ஆன்சர் வருது, இதுதான் adverb அப்படின்ற மாதிரி ஒரு 4-5 சென்டென்ஸ்க்கு நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் கொஷின் கேட்டு அவங்கள இன்ட்ராக்டிவாக அவங்கள பதில் சொல்ல வச்சு நம்ம சொல்லித்தரலாம். அதுக்கப்புறமா நீங்கள் நிறைய சென்டென்சஸ் கொடுத்து நீங்கள் ஒர்க் ஷீட்ஸ் பண்ணலாம். இப்போ தனித்தனியாக ஃபஸ்ட்டு பண்ணுங்கள். adverbs of manner பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் டைம், அதுக்கப்புறம் பிளேஸ். அண்ட் இந்த 3மே நல்லா கான்ஃபிடென்ட்டாக ஆனாங்க அப்படின்னா அடுத்தது நீங்கள் எல்லாத்தையுமே மிக்ஸ்அப் பண்ணிவிட்டு ஒர்க் ஷீட்ஸ் மாதிரி நீங்கள் கொடுக்கலாம். ஸோ அப்போது அவங்க கண்டுபிடிச்சி அவங்க adverbs எது அப்படின்றத கண்டுபிடிப்பாங்க. adverbsக்கு ரெஃபரன்ஸ் ஷீட்டும் உங்களுக்கு ஒர்க் ஷீட்ஸும் வேணும் அப்படின்னா katralelithu.com வெப்சைட்டில் போய் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். ஸோ தட் என்னோட வீடியோஸ் எல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.